அஜித் தரப்பு வழக்கறிஞர் சரவணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். அஜித்குமார் கைது செய்யப்பட்டதிலிருந்து காவல் நிலையம் கொண்டு செல்லப்பட்டதிலிருந்து அஜித்குமார் தாக்கப்பட்டு இறந்ததிலிருந்து அதன் பிறகு அவருடைய குடும்பத்தினரை அச்சுறுத்தி பேரம் பேசினது முதற்கொண்டு யாருக்கெல்லாம் எந்த விஷயங்கள்லாம் நேரடியாக தெரியுமோ பயப்படாமல் யாருக்கும் அஞ்சாமல் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய ஐஜி அவர்கள் சாட்சிகளுக்கு பாதுகாப்பை நேற்று உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நிலைமையில் நீங்கள் எதுக்கும் அஞ்சாமல் யாருக்கும் அஞ்சாமல் சாட்சிகள் இருந்தாக்கா நேரடியாக எங்களையோ அல்லது ஐயாவையோ நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களோட உண்மையான சாட்சியத்தை அளிக்கலாம்னு சொல்லி இது மூலமாக உங்களுக்கு அழைப்பு கொடுத்துக்கிறேன். நேரடியாக ஐயா இப்போ 2ஆம் தேதியிலேருந்து அமர்ந்திருக்கிறாங்க. 1ஆம் தேதியிலேருந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. 3ஆவது நாள் விசாரணை போயிட்டு இருக்குது. ஐயா 6/7/2025 வரைக்கும் தொடர்ச்சியான விசாரணையில் இங்கே ஈடுபடுவாங்க. யாரெல்லாம் உண்மையான சாட்சியோ அவங்க நேரடியாக நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் விக்டிம் ஃபேமிலி அட்வொகேட் சார்பாக நீங்கள் என்னையும் தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக நீங்கள் கோர்ட் ஸ்டாஃப் இங்கே இருப்பாங்க, அவங்களையும் தொடர்பு கொண்டு நீங்கள் சாட்சியம் பண்ணிக்கலாம். விசாரணை இல்லாதது ஒரு கேள்வி ஒன்று. இப்போ அஜித்குமாரோடைய குடும்ப வழக்கறிஞர்னால உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். நான் தமிழகம் முழுவதுமே இப்போ நிக்கிதாண்டு பெரிய அளவில் மோசடி பேர்ன்றது தெரியுது. இதை இப்போ அஜித்குமாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி பார்க்குறாங்க? அவங்க நிக்கிதா மேலே என்ன மாதிரியான புகார் சொல்கிறாங்க? இல்லை, இப்போ நாங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோன்னா அஜித்குமாரோட கொலை வழக்கில் குற்றவாளிகள் அரசே ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? 6 பேர் குற்றவாளிகள் ஒத்துக்கிட்டாங்க. 5 நபர்களை ரிமாண்ட் பண்ணிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் ஏடிஎஸ்பி இருக்கார் இல்லையா, நான் சுகுமாரன் சார், அவங்க தான் ஐஓவாக இருந்தாங்க. இப்போ அவங்க கேஸ் ஃபைல்ஸ் எல்லாமே ஐயாட்ட ஒப்படைச்சிட்டாங்க. என்கொயரி ஆஃபீஸர் கோர்ட் மூலமாக நம்ம ஏடிஜி ஐயாட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதன் அடிப்படையில் ஆல்டர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 6வது அக்யூஸ்டாக அந்த டிரைவரையும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அவரை கூடிய சீக்கிரத்தில் ரிமாண்ட் பண்ணுவாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் டிஃபேக்டோ கம்ப்ளைனண்ட்டாக அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா காவல்துறை தான் வலிப்பு இறந்ததாகவும் காவல்துறை தரப்பில் இருந்தால் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. அது மூலமாக தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போது நவீன் மூலமாக எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட் போட்டிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இந்த வழக்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். எங்களுக்கு அஜித்குமார் மரணத்துக்கு நீதி வேணும். அதுக்கான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். அவங்க எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் தண்டிக்கப்படணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். இப்போ முகாந்திரமே உங்க நிக்கிதா கொடுத்த அந்த நகை காணன்ற விஷயம் தான் முகாந்திரமே. இப்போ அதுவே பேக்கா அப்படின்ற விஷயம் தான் தமிழ்நாடு மக்களை கேள்வி எழுப்பிட்டு. ஏன்னா அந்த மாதிரி மோசடி பேர் நல்லா தெளிவாக தெரியுது. 8 வழக்குக்கு மேலே இருக்குது. இப்போ அவங்களையும் இந்த வழக்கில் குற்றவாளியை சேர்க்கணும் அப்படின்றது கேட்குறாங்களா? கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக வலியுறுத்துகிறோம். நிக்கிதாவை விசாரிக்கணுன்றது எங்களுடைய தார்மீக கோரிக்கை. நாங்கள் அதை ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறோம். நீதிமன்றம் மாண்புமே இந்த நீதிமன்றம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். அஜித்குமாரோட ஃப்ரெண்டு அவர் மேலே கஞ்சா போதை கொடுத்து தாக்கப்பட்டதாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிரேய பரிசோதனையிலையும் 50 இடங்களில் காயம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்நிலையில் ஏற்கனவே இங்கே டிஎஸ்பி இருந்தவர், அந்த ஸ்பெஷல் டீமோடைய ஹெட்டாக இருந்த டிஎஸ்பி மேலே புதுசாக ஏதாவது வழக்கு பதிவு பண்ணி இதில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை நீங்கள் ஏதாவது சம்பந்தமாக செய்யறதுக்கு வாய்ப்பு செய்கிறீங்களா? இல்லை, ஐயா உயர்நீதிமன்றம் மாண்புமே இந்த உயர்நீதிமன்றம் இடைக்கால கட்டமாக தான் இந்த உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜா விசஸ் ஸ்டேட் அப்படின்ற வழக்கில் இன்ட்ரீம் ஆர்டர்ஸ் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. முதல்ல ஏன் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டதுன்றதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறணும். இடைக்கால கட்டத்தில் போலீஸ் தரப்பில் இருக்கக்கூடிய சான்றாவணங்கள், சாட்சிகள், ஆவணங்கள்லாம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது, டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ்னு ஐயா சொன்னாங்க இல்லையா? அந்த இதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் முதல்ல இருக்கக்கூடிய சான்றாவணங்கள்லாம் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விசாரணை ஆணையமே அமைச்சிருக்கிறாங்க. அஜித் தரப்பு வழக்கறிஞர் கணேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள் பாலிமர் செய்திகளோடு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.